Class 6 Term 2 The Circulatory System. ஸோ அந்த லெசன்லேருந்து நம்ம ஆர்கன் சிஸ்டம், ஸோ அந்த லெசன்லேருந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் த ஒன் which is important system consisting of a heart, blood vessels and blood. ஸோ இதில் வந்து ஹார்ட் இருக்குது, blood vessels இருக்குது, blood. ஸோ இதுதான் வந்து என்னது சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹியூமன்ஸை பொறுத்தளவுக்கு சர்க்குலேஷனுங்கிறது ஹார்ட்டுக்கு வந்து blood எப்படி போகுது அப்படின்னா சர்க்குலேஷன் மூலியமாக தான் வந்து போகுது. ஸோ இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வித்தின் த பாடி. ஸோ கேஸஸ் பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேஸஸாக இருக்கலாம், அடுத்து வந்து நியூட்ரியன்ஸு, ஹார்மோன்ஸு, ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். பாடிக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறது. தென் வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜன்ஸ் அண்ட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர். ஸோ பாடியை வந்து டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போகிறதும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். அப்புறம் பேத்தோஜன்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்டர்னலாக வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஃபஸ்ட்டு ஹார்ட் பற்றி பார்க்கலாம். ஹார்ட் இஸ் த important organ found in the human body. Okay, so heart is located in the thoracic cavity between the two lungs. So two lungs இருக்குல்ல, லாஸ்ட்டில் லங்ஸ் பற்றி பார்த்துக்கலாம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி. ஸோ அந்த லங்ஸ் ரெண்டு லங்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் என்னதுன்னா ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் thoracic cavity between two lungs நடுவில் இருக்கிறது ஹார்ட்டு. ஸோ the heart is 4 chambered. ஹார்ட் வந்து என்னது 4 chambered இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. and it is surrounded by டபுள் லேயர்டு மெம்ப்ரைன் கால்டு பெரிகார்டியம். ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது வந்து என்னது டபுள் லேயர்டு மெம்ப்ரைன் கால்டு பெரிகார்டியம்னால வந்து சரௌண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் வந்து 4 chambered ஹார்ட். ஆக்சுவலாக சாம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம ஹார்ட் ஹியூமன்ஸை பொறுத்தவரைக்கும் ஹார்ட் வந்து 4 chambered இருக்குது அண்டு அவுட்டர் லேயர் வந்து பெரிகார்டியம்னால கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் த ஹார்ட் பம்ப்ஸ் த பிளட் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் அவர் லைஃப் டைம். ஹார்ட் வந்து என்ன பண்ணுது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. ஸோ அதுதான் அதோட ஒர்க்கு இல்லையா, பிளட்டை பம்ப் பண்ணுது லைஃப் டைம். ஒன்ஸ் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆயிடும், டெத் லைட். ஸோ அதனால் ஹார்ட்டோட ப்ரைமரி வேலை என்னதுன்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ லெஃப்ட் ஆண்ட்ரிக்கல், லெஃப்ட் அட்ரியம் இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது, தென் ரைட் ஆட்ரியம் இருக்குது, ரைட் வென்ட்ரிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, தென் ஏவி நோடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சைனஸ் நோடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் blood vessels. blood vesselsங்கிறது 3 types of blood vessels are present in our body. ஸோ blood vessels பொறுத்தளவுக்கு 3 types of blood vessels வந்து ஹியூமன்ஸ் பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. arteries, veins and capillaries. ஸோ இதெல்லாம் கால்டு blood vessels. ஸோ arteries, veins and capillaries. ஸோ they are form a closed network throughout which the blood is circulated. ஸோ blood வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து நடக்குது அப்படின்னா இந்த arteries, veins, capillaries வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு blood பற்றி பார்க்கலாம். ஸோ blood அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ரெட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா பிளாஸ்மா இருக்குது, அதில் பிளட் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தெர் ஆர் 3 types of blood vessels. பிளட் செல்ஸ் வந்து 3 டைப்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னதுன்னா ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒயிட் பிளட் செல்ஸ், WBCs, ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ் அண்டு பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ 3 types of blood vessels வந்து இருக்குது. ஒன்று RBC, WBC, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா blood platelets. ஸோ RBC இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த போன் மேரோ. போன்ஸ் இருக்குல்ல, ஸோ போன்ஸோட மேரோஸில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு போன் இருக்குது, இன்னொரு போன் இருக்குன்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் என்னதுன்னா நம்ம ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஒரு ஃபிகர். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து அதாவது ஹெட்லேருந்து டோ வரையும் கூட சர்க்குலேஷன் வந்து நமக்கு நடக்குது. பல்மோனரி ஆர்டரிஸ், வீன்ஸு, கேப்லரிஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்புறம் சுப்ரியரான வெனாகேவா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்ட்டா வந்து ஹார்ட்டில் இருக்குது. ஓகே, அது வந்து சர்க்குலேஷன், அதுலேயே சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேப்லரிஸுங்கிறது வந்து வெரி ஸ்மாலான நேரோ டியூப்ஸ். ஸோ டயக்ராம்ஸில் சொல்லலான்னு இருக்காங்க. அண்ட் கேஸஸ், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து சர்க்குலேட் பண்ணுறது. தென் ஆர்டரிஸுங்கிறது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் அந்த ஆர்டரிஸ். ஸோ அது வந்து பிளட்டை கேரி பண்ணுது ஹார்ட்டுக்கு, மீன்ஸ் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்குமே வந்து ஹார்ட்டை கேரி பண்ணுறது ஆர்டரிஸ் தான். ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணுறது. தென் வீன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து வீன்ஸ் தான். இந்த டயக்ராமில் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது ஆர்டரிஸ், ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வீன்ஸ். ஸோ இதுவும் என்னது பிளட்டை வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு வந்து கேரி அவுட் பண்ணி திரும்ப ஹார்ட்டுக்கே கொண்டு போயிட்டு கொடுக்குறது. பல்மோனரி வீன்ஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பல்மோனரி ஆர்டரிஸை தவிர ஆர்டரிஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிளட்டை வந்து கொடுக்குறது, ஹார்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை. அதே வந்து பல்மோனரி வீன்ஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறது வந்து இந்த வீன்ஸு. தே கேரி த டிப்ளேட்டட் ஆக்சிஜன் அண்ட் தேர்ஃபோர் கால்டு ப்ளூயிஷ் இன் கலர். ஸோ ஏன் வந்து ப்ளூயிஷ் கலரில் இருக்குது, டிப்ளீட்டட் ஆஃப் ஆக்சிஜன், பிளட்டு வந்து டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.